எண்ணற்ற சமூக சீர்திருத்தக்காரர்கள் தம் வாழ்நாள் முழுவதும் மேற்கொண்ட இத்தகைய முயற்சிகளும் அவர்கள் செய்த தொண்டுகளும் வீணானவை என்பதாக குறைத்து மதிப்பிடவில்லை. நாட்டுப்பற்று மிக்கவர்கள், அரசர்கள், சீர்திருத்தவாதிகள், மனிதாபிமானிகள், மகாத்மாக்கள், பகுத்தறிவாளர்கள் என்று பல பேர் இதற்கு முன் பாடுபட்டிருந்தனர். அவர்களுக்கு தோன்றியவாறு இந்நோயின் தன்மையை கண்டறிந்து தீர்க்கும் முறைகளையும் முன்மொழிந்தனர். ஆனால் இவை பயன் தராதவை ஆயின. நோயோ வயிற்றில் இருந்தது. ஆனால் சீர்திருத்தவாதிகளோ அவ்வப்போது தலையில் மருந்து தடவினார்கள். சில பேர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வியை வழங்கினார்கள். பலர் உபதேச மொழிகளை பொழிந்தனர். சில பேர் இவர்களுடன் இணைந்து உண்டனர். வாழ்க்கையை பற்றி, வீட்டை பற்றி, உடையை பற்றி, திருத்தமாக இருப்பது எப்படி என்று சிலர் கற்பித்தனர். குளிப்பது எப்படி என்று கூட கற்பித்து கொடுத்தனர். இவ்வாறு இவர்கள் மெய்யன்புடன் செய்த தொண்டுகள் நசுக்கப்பட்ட மக்களின் நெஞ்சங்களில் அவர்களின் விடுதலையை, உறுதியை, நம்பிக்கையை, வேட்கையை ஏற்படுத்தவில்லை. சார்ந்து வாழும் உணர்வும் பாதுகாப்பை தேடும் எண்ணமும் அவர்களிடையே வளர்ந்திருந்தது. தீண்டப்படாதவர்கள் இதை அறிந்திருந்தனர். ஆனால் உதவி என்பதற்கும் சுய உதவி என்பதற்கும் இடையே உள்ள வேறுபாட்டினை விலக்கிக் கொள்ள அவர்களுக்கு தெரியவில்லை. சுய உதவியே மிக சிறந்த உதவியாகும். அவர்களுக்கு அடிப்படையில் தேவைப்படுவது இதுவே. இக்காலகட்டத்தில் இந்தியாவில் பழமை போற்றும் சிந்தனை குன்று போல் அசையாமல் வலிமையுடன் இருந்தது. இந்துக்களின் 1/3 பகுதியினராக இருப்பவர்களே தங்கள் சமூகத்தில் 2 கலந்தவர்கள் என்று ஏற்றுக்கொள்ள இந்துக்கள் மறுக்கின்றனரே என்பதை பற்றி எதிரிகளான முஸ்லிம் அரசியல்வாதிகள் சுட்டிக்காட்டும் போது மட்டும் அரசியலில் ஈடுபட்டுள்ள இந்துக்கள்